ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள்மேனி முனியேறித் தனிபுகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே. ஆழ்வார்களுக்குள்ளே திருப்பாணாழ்வாருக்கு தனி ஏற்றம். அவ்வாழ்வாரை எம்பெருமான் தாமே ஆஹ்வானித்து லோகசாரங்க முனிவர் என்னும் ஒரு ஆச்சாரியர் அவரை நியமித்து நீர் போய் அந்த திருப்பாணாழ்வாரை அழைத்து கொண்டு வாரும் என்று சொல்ல, அந்த லோகசாரங்க முனிவரும் திருப்பாணாழ்வாரை தம்முடைய தோளிலே எழுந்தருளப் பண்ணி கொண்டு பெரிய பெருமாள் சன்னதியை நோக்கி எழுந்தருளுகிறார். அந்த சமயத்தில் பெரிய பெருமாளுடைய திருவடியிலிருந்து திருமுடி வரை அத்தனை திருமேனி அழகையும் நன்கு பருகி அதை அப்படியே பாசுரங்களிலே வெளிப்படுத்தி என் அமுதினை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணா என்று அந்த அனுபவத்திலேயே மூழ்கினவராய் எம்பெருமானுடைய திருவடிகளிலேயே சென்று மறைந்தார் என்று சரித்திரம். அப்படிப்பட்ட பெருமை இவ்வாழ்வாருக்கு மட்டுமே அமைந்திருக்கிறது. அந்த திருப்பாணாழ்வார் திறத்திலே சுவாமி ராமானுசருக்கு அளவு கடந்த பிரேமை, அன்பு, காதல், பக்தி, அதையே திருவரங்கத்தமுதனார் அற்புதமான ஒரு பாசுரத்திலே விளக்குகிறார். சீரிய நான்மறைச் செம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரியலும் புகழ் பான் பெருமாள் சரணாம்பதுமத் தாரியல் சென்னி ராமானுசன் தன்னைச் சார்ந்தவர்தம் காரியவன்மை என்னால் சொல்லொணாது இக்கடலிடத்தே. ராமானுச நூற்றந்தாதியிலே ஆழ்வார்கள் திறத்திலே சுவாமி ராமானுசருக்கு எவ்வளவு அன்பு, பக்தி என்பதை விளக்கி கொண்டு வருகிறார். அதிலே பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இந்த மூவர் திறத்திலையும் சுவாமி ராமானுசருக்கு இருக்கிற அந்த அன்பு, பக்தியை வெளிப்படுத்தினார். அடுத்து அந்த வரிசை கிரமத்தில் திருமழிசை ஆழ்வாரை சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் திருப்பாணாழ்வாரை அடுத்த பாசுரத்திலே சொல்லி அந்த திருப்பாணாழ்வார் திறத்திலே மிகவும் ஈடுபட்டவர் சுவாமி ராமானுசர் என்று தெரிவிக்கிறார். இதற்கு என்ன காரணம் எனில், இதை இரண்டு விதமாக ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆழ்வார்களை இரண்டு வகுப்பாக பிரிக்கலாம். சில ஆழ்வார்கள் எல்லோரும் தங்களுடைய பெயர், ஊர், தாம் எத்தனை பாசுரங்கள் பாடியிருக்கிறோம், இதற்கு உண்டான பயன் என்ன என்று இந்த விஷயங்களையெல்லாம் கூறியிருப்பவர்கள் சில ஆழ்வார்கள். ஆனால் இந்த எந்த பயனையும் கூறாமல், தம்முடைய பெயரையும் வெளியிடாமல், தாம் யார், தாம் எவ்வளவு பாசுரங்கள் பாடியிருக்கிறோம் என்று இந்த விஷயத்தையெல்லாம் வெளிப்படுத்தாமல் திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்திருக்கிற ஆழ்வார்கள் என்று இப்படி இரண்டு வகுப்பாக பிரிக்கலாம். அதிலே முதலாழ்வார்கள் மூவரும், அடுத்து திருமிழிசை ஆழ்வாரும் திருப்பாண ஆழ்வாரும், இந்த ஐவரும் தங்களுடைய திருநாமங்கள், தாங்கள் எவ்வளவு பாசுரங்கள் பாடியிருக்கிறோம், அந்த பாசுரத்துக்கு உண்டான பயன் என்ன, இதை பற்றியே அந்த விஷயங்களை பற்றியே பேசவில்லை. எம்பெருமான அனுபவித்தார்கள். அப்படியே வரிசையாக பாசுரங்களை அருளி செய்தார்களே தவிர தாங்கள் யார், தங்களுடைய ஊர் என்ன என்று இந்த விஷயங்களையே வெளியிடவில்லை. அப்படிப்பட்ட ஆழ்வார்கள் ஐவர். அதற்குள்ளே இப்போ முதலாழ்வார்கள் 3 பேர் முடிந்த பிற்பாடு திருமழிசை ஆழ்வாருக்கு முன்னதாக இந்த திருப்பாண ஆழ்வாரை இவ்விடத்திலே சேர்த்திருக்கிறார் திருவரங்கத்தமுதனார். அதற்கு என்ன காரணம் என்றால், இந்த 4 ஆழ்வார்கள் உலகத்தில் மிகவும் பிரசித்தமானவர்கள். தங்களுடைய பெயரையும் வெளியிடாமல் அந்த அளவுக்கு பெருமான் திறத்திலேயே மிகவும் ஈடுபட்டு அந்த எம்பெருமானுடைய பக்தியிலேயே ஊறினவர்களாய் பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார்கள்ங்கிறது பிரசித்தமாம். அப்படிப்பட்ட பிரசித்தமான அந்த ஆழ்வார்களுக்கு நடுவாக இவரை சேர்த்தால் அப்போ இவருக்கும் அந்த அளவு பெருமை உண்டு. ஏதோ வரிசை கிரமத்தில் இவர் பின்னாடி அவதரித்திருக்கிறார், 10 பாசுரங்கள் அருளி செய்திருக்கிறார் என்று பார்த்து இவருக்கு பெருமை இல்லைன்னு யாரும் அப்படி மனதால் நினைத்து கொண்டு விட வேண்டாம். எப்படி முதலாழ்வார்களுக்கு பெருமையோ, திருமிழிசை ஆழ்வாருக்கு பெருமையோ, அதை போல அவர்களுக்கு நடுவாகவே இவரையும் சேர்க்கலாம். அந்த அளவுக்கு இவருக்கு பெருமை உண்டு என்று காட்டுவதற்காக அங்கே சேர்த்தருளினார் என்று கொள்ளலாம். அல்லது முதலாழ்வார்கள் எப்படி அயோனிஜர்களோ, எந்த ஒரு கர்ப்பத்திலையும் தங்கி அவர்கள் பிறக்கவில்லையோ, அதே போல திருப்பாணாழ்வாரும் ஒரு கர்ப்பத்திலிருந்து தங்கி அவர் பிறக்கவில்லை. அதாவது உறையூருங்கிற அந்த திவ்ய க்ஷேத்திரம், திவ்யதேசத்திலே அந்த வயலிலே நெல் கதிர், அந்த நெல் கதிரிலிருந்து தான் இவ்வாழ்வார் அவதரித்தார். பிற்பாடு பாணர் குலம், அந்த குலத்திலே இருப்பவர் ஒருவர் இவரை எடுத்து வளர்த்தார். அவ்வளவுதானே தவிர அந்த குலத்திலே இவர் கர்ப்பத்திலே இருந்து இவர் பிறக்கவில்லை. ஆகவே இவர் அயோனிஜர் என்று கொண்டால், அப்போ அயோனிஜர்களான முதலாழ்வார்களுக்கு அடுத்து இவரை அவ்விடத்திலே சேர்த்தருளினார் என்று கொள்ளலாம். அல்லது மற்றொரு பொருள்,
அதை அழகா ஆச்சாரியர்கள் விவரிக்கிறார்கள். இப்ப முதலாழ்வார்கள் மூவரும் அவர்கள் இருக்கிற இடத்திற்கு பெருமான் நேரே வந்து சேவை சாதித்தான். திருக்கோவலூருங்கிற அந்த திவ்ய கஷேத்திரத்திலே மூவரும் ஒன்று சேர அவ்விடத்திலே பெருமான் ஓடோடி வந்து சேவை சாதித்தான். ஆனால் திருப்பானாழ்வாரை தாம் இருக்கும் இடத்திற்கு தம்முடைய சிப்பந்தி தம்முடைய ஒரு கைங்கரியபரரை அனுப்பி நீர் போய் அவரை அழைத்து கொண்டு வாரும் என்று நியமித்து அடியவனை தன்னிடத்திற்கு அழைத்து வந்து சேவை சாதித்தார். முதலாழ்வார்களுக்கு அவர்களிருந்த இடத்திற்கே பெருமான் சென்று சேவை சாதித்தான். ஆனால் திருப்பானாழ்வாரை தம்மிடத்திற்கு வரவழைத்து தம்முடைய உயர்ந்த அந்த திவ்யமான சேவையை காட்டிக் கொடுத்தான் என்பதினாலே முதலாழ்வார்களுக்கு அடுத்து இந்த திருப்பானாழ்வாரை சேர்த்து அனுபவித்தார் என்று கொள்ளலாம். அவருடைய பெருமையை தெரிவிக்கிறார் திருவரங்கத் அமுதனார். சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரியலும் புகழ் பான் பெருமாள். பான் பெருமாள் என்று கொண்டாடுகிறார். குலசேகர பெருமாள் என்று குலசேகராழ்வாருக்கு திருநாமம். அதே போல திருப்பானாழ்வாருக்கு பான் பெருமாள் என்று திருநாமமாக இந்த ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். என்ன காரணம்னா, பெருமாளிடத்திலே மிகவும் ஈடுபட்டவர் குலசேகராழ்வார். அதனால் அவருக்கு குலசேகர பெருமாள். அவர் அருள் செய்த திவ்ய பிரபந்தமே பெருமாள் திருமொழி என்று கொண்டாடப்படுகிறது. சம்பிரதாயத்தில் பெருமாள் என்று சொன்னால் அது சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீ ராமபிரான் அவரையே குறிக்கும். அவராலே திருவாராதனம் செய்யப்பட்ட எம்பெருமான் திருவரங்கத்தில் எழுந்தருள் இருக்கிற பெரிய பெருமாள். ஆக அந்த பெருமாள் தரத்திலே மிகவும் ஈடுபட்டவர் குலசேகராழ்வார். அந்த பெருமாளுக்கு திருவாராதன பெருமாளாக இருந்த திருவரங்கநாதன் பெரிய பெருமாளிடத்திலே மிகவும் ஈடுபட்டு பரிவுடையவராய் பாசுரங்கள் அருளி செய்ததினாலே இவருக்கு பான் பெருமாள் என்று திருநாமம் வந்ததாக கொள்ளலாம். வேதாந்தாச்சாரியரும் தம்முடைய பாசுரத்திலே காட்டும் பொழுது காண்பனவும் கேட்பனவும் மத்தொன்னின்னி கண்ணனையே கண்டுரைத்த கடிய காதல் பான் பெருமாள் என்று தெரிவிக்கிறார். அந்த பான் பெருமாளுக்கு இருக்கிற புகழ் எப்படிப்பட்டதுன்னா, பார் இயலும் புகழ் பான் பெருமாள். அவருடைய புகழ், அவருடைய பிரபாவம், அவருடைய பெருமைகள் இந்த பூவுலகத்திலே நன்கு நடையாடுகிறது. எல்லாராலும் அறியப்பட்டு அனைவரும் வாய் புலற்றுகிறார்கள். திருப்பானாழ்வாருடைய அந்த சரித்திரம் அதை கேட்டவுடனே என்ன புகழ் என்ன புகழ் என்ன பெருமை இவ்வாழ்வாருக்குன்னு அத்தனை பேரும் கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட பெருமை வைபவம். மேலும் அவருடைய அந்த திவ்ய பிரபந்தம் 10 பாசுரங்கள். அந்த 10 பாசுரங்களுக்குள்ளே உயர்ந்த வேதாந்த கருத்துக்களையே அடக்கி அதை கொடுத்திருக்கிறாரே. அதைத்தான் முதல் வரியிலே தெரிவிக்கும் பொழுது சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரியலும் புகழ். என்ன புகழ்னா, சீரிய நான்மறை செம்பொருள், வேதத்தினுடைய அந்த நிகரற்ற ரொம்ப உயர்ந்ததான பொருள். நான்மறை என்று சொல்லும் பொழுதே அதற்கே தனி சிறப்பு அமைந்திருக்கிறது. அதனால தான் சீரிய நான்மறை. பிரத்யக்ஷம், அனுமானம் முதலான பிரமாணங்கள் எதன் மூலமாக நமக்கு அறிவு ஏற்படுகிறதோ அதற்கு பிரமாணம்னு பெயர். அப்படிப்பட்ட பிரமாணங்களுக்குள்ளே மிகவும் சிறந்ததாய், ஒப்பற்றதாய், நிகரற்றதாய் இருக்கிற ஒரு பிரமாணம்னா அது வேதங்கள். அந்த வேதங்களையே துணையாக கொண்டுதான் மெய் அறிவு, உண்மை அறிவை நாம் பெற முடியும். பரமாத்மா, ஜீவாத்மா இதை பற்றின அந்த உண்மையான அறிவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்னா அதற்கு வேதமே முக்கிய பிரமாணமாக அமைந்திருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட பெருமை வேதத்திற்கு அமைந்திருக்கிறது. நான்மறை என்பதினாலே ருக்கு, யஜுசு, சாமம், அதர்வம் என்கிற 4 பிரிவுகளை கொண்டிருக்கிற வேதங்கள். இதற்கு செம்பொருள் என்றால் இதனுடைய அர்த்தம்ங்கிறது ரொம்ப ஸ்வரசமாய், இனிமையாய், முன்பின் முரண்பாடில்லாமல் ரொம்ப உயர்ந்த பொருளாக இருக்கும். எம்பெருமானை பற்றியே பேசும். எம்பெருமானுடைய பெருமை, அவருடைய கல்யாண குணங்களையே பேசும். அப்படி பேசும் பொழுது முரண்பாடின்றி ரொம்ப அனைவருக்கும் புரியும் விதத்திலே தெளிவாக பேசும். அதுதான் செம்பொருள். அப்படிப்பட்ட பொருள் அதை செந்தமிழால் அளித்த. என்னதான் அது வடமொழியிலே அவ்வளவு உயர்ந்ததாக பேசியிருந்தாலும் அது அதிகிருத்தா அதிகாரம். அதாவது சில பேரால்தான் அந்த வேதங்களை கற்க முடியும், அதனுடைய பொருளை புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா வடமொழியில் அமைந்திருப்பதினாலே அதை நன்கு கற்று உணருவதற்கு வேண்டிய அந்த புத்தி சாமர்த்தியம், அறிவு அதெல்லாம் நிறைய தேவைப்படுகிறது. அது இருப்பவர்களால் மட்டும்தான் அதை கிரகித்து கொள்ள முடியும். ஆனால் அந்த சிரமங்கள் ஏதும் இல்லாமல் பாமரர்கள் அனைவருமே புரிந்து கொள்ளும் விதத்திலே இந்த திருப்பானாழ்வார் செந்தமிழால் அளித்த ரொம்ப இனிமையான தமிழிலே அளித்திருக்கிறார். கேட்பதற்கே அவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய 10 பாசுரங்கள். 10 பாசுரங்கள்ல 4 மறைகள், 4 வேதங்கள்னாலே என்ன உணர்ந்து கொள்ள வேண்டுமோ அந்த உண்மை பொருளை இந்த 10 பாசுரங்களிலே அருளி செய்திருக்கிறார்.
திருமந்திரம் என்பதுதான் ரகசிய திரயங்களுக்குள்ளே முதல் ரகசியமாய் ஆச்சாரியனாலே சிஷ்யனுக்கு உபதேசிக்கப்படுகிறது பஞ்சசம்ஸ்காரம் ஆகிற அந்த சமயத்திலே. அந்த திருமந்திரம் என்பது வேதத்தினுடைய சாரமாக அமைந்திருக்கிறது. அந்த திருமந்திரத்தையே விளக்குவதாகத்தான் இந்த 10 பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன என்று ஆச்சாரியர்கள் அழகாக தெரிவிக்கிறார்கள். அப்படி சாரமான உயர்ந்த 10 பாசுரங்கள் அதை கொடுத்தருளில புகழ் கொண்டிருக்கிற பான்பெருமாள் திருப்பான ஆழ்வார் பாணர் குலம் என்று இவருடைய குலத்தை தெரிவிக்கிறார்கள். பாணர் என்றால் அழகா இசையை மீட்டி கைகளிலே யாழ் வீணையை வைத்துக்கொண்டு ரொம்ப ஆனந்தமாக அந்த இசையை மீட்டி அதன் மூலமாக மன்னர்கள் அரசர்களையெல்லாம் மகிழப்படுத்தி அதன் மூலமாக பொருளை சம்பாதித்து இவர்கள் ஜீவனத்தை நடத்துவார்கள். அப்படிப்பட்ட குலம் பாணர் குலம். அதிலே திருப்பானாழ்வார் சக்கரவர்த்திகளுக்கெல்லாம் சக்கரவர்த்தியாய் சர்வேஸ்வரனாக இருக்கிற பெரிய பெருமாளுக்கே வீணையாலே இசையை மீட்டி பாசுரங்களை அருளிச் செய்து எம்பெருமானையே சந்தோஷப்படுத்தி இறுதியில என்ன பெற்றார்னா உயர்ந்ததான அந்த மோட்சம் எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் அங்கே சேர்ந்து நித்திய அனுபவம். இன்றைக்கும் பெரிய பெருமாள் திருவடிகளிலேயே திருப்பானாழ்வார் எப்படி ஆண்டாள் நாச்சியார் அவ்விடத்திலே சேர்ந்து பெருமானுடைய திருவடிகளில் வருடிக்கொண்டு கைங்கரியம் செய்கிறாரோ அதே போல திருப்பானாழ்வாரும் அங்கேயே இருந்து பெருமானுடைய திருவடிகளை தியானித்து கொண்டு அதை சேவித்து அனுபவித்து பல்லாண்டு பாடிக்கொண்டிருக்கிறார் என்பது சம்பிரதாய அர்த்தம். அப்படிப்பட்ட பெரிய புகழ் கொண்டிருக்கிற பான்பெருமாள் சரணாம் பதுமத் தாரியல் சென்னி ராமானுசன். இத்தகு பெருமை கொண்டிருப்பதினாலே இந்த திருப்பானாழ்வாருடைய திருவடி தாமரைகளையே நம்முடைய தலையாலே தரிக்க வேண்டும் என்று ராமானுசர் அதையே தம்முடைய சென்னிக்கு அலங்காரமாக சூட்டிக் கொள்ளுகிறாராம். திருப்பானாழ்வார் தெரிவிக்கும் பொழுது எம்பெருமானுடைய திருக்கமல பாதம் என் கண்ணின் உள்ளன என்று தம்முடைய கண்களுக்குள்ளே பெருமானுடைய திருவடி தாமரைகள் வந்து சேர்ந்தன அமைந்திருக்கின்றன என்று தெரிவித்தார். பெருமானுடைய திருவடி தாமரைகளை தம்முடைய திருக்கண்களாலே அப்படியே தரித்து கொண்டிருக்கிறார் திருப்பானாழ்வார். அந்த திருப்பானாழ்வாருடைய திருவடி தாமரைகளையே தம்முடைய தலையாலே தரித்து கொண்டிருக்கிறாராம் சுவாமி ராமானுசர். சரணாம் பதுமத் தாரியல் சென்னி ராமானுசன். ராமானுசருக்கு எது அடையாளம்னா யாரொருவருடைய திருமுடியிலே திருப்பானாழ்வாருடைய திருவடி தாமரைகள் அது எப்பொழுதும் நீங்காமல் விலகாமல் இருக்குமோ அதையே அழகான ஆபரணம் போல அணிந்து கொண்டிருப்பாரோ அவர்தான் ராமானுசர் என்று அடையாளம் காட்ட வேண்டுமாம். பாரியலும் புகழ் பான் பெருமாள் சரணாம் பதுமத் தாரியல் சென்னி ராமானுசன் என்று ராமானுசர் திருப்பானாழ்வார் திருவடிகளையே தஞ்சமாக கொண்டிருக்கிறார். திருப்பானாழ்வார் எப்படி எம்பெருமானை சேவித்து அனுபவித்து அந்த பாசுரங்களை உலகுக்கு கொடுத்தாரோ அதே முறையிலேயே தான் எம்பெருமானாரும் பெரிய பெருமாளை அனுபவித்தார் என்று குரு பரம்பரா பிரபாவம் முதலான நூல்கள் நமக்கு காட்டி கொடுக்கின்றன. எப்பொழுதெல்லாம் பெரிய பெருமாளை போய் சேவித்து அனுபவிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் திருப்பானாழ்வாருடைய அந்த பாசுரங்களையே கைவிளக்காக கொண்டு அதன் மூலமாகவே பெருமானுடைய அந்த திருமேனி அழகை எம்பெருமானார் அனுபவித்து பருகினார். மேலும் தம்முடைய சிஷ்யர்களுக்கும் அந்த திருப்பானாழ்வார் எப்படி சேவித்தாரோ அந்த அழகு அந்த அனுபவத்தையே காட்டி கொடுத்தார். பிள்ளை உறங்காவெள்ளி தாசர் என்னும் அந்த சிஷ்யருக்கு பெரிய பெருமாள் அன்று எப்படி திருப்பானாழ்வாருக்கு அந்த அழகை காட்டி கொடுத்தாரோ அதே போல இவருக்கு காட்டி கொடும்னு சுவாமி ராமானுசர் பெருமானிடத்துல பிரார்த்திக்க அதன்படியே பெருமானும் காட்டி கொடுக்க பிள்ளை உறங்காவெள்ளி தாசர் அதை கண்டு சேவித்து அனுபவித்தவர் இனி ராமானுசர் திருவடிக்கே ஆட்செய்வேன் என்று திருந்தி வந்தார் என்பது சரித்திரம். அப்படி திருப்பானாழ்வாருடைய அந்த அனுபவத்தையே கைவிளக்காக கொண்டு பலருக்கும் ராமானுசர் பெரிய பெருமாளுடைய அனுபவத்தை பெற்றுக் கொடுக்கிறார். அந்த பெருமை ராமானுசன் தன்னை சார்ந்தவர்தம் காரிய வன்மை. இப்படிப்பட்ட ராமானுசர் திருவடிகளையே தமக்கு தஞ்சம் என்று கொண்டு அந்த திருவடிகளை தம்முடைய தலையாலே தரிப்பவர்களான உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தன்னை சார்ந்தவர்தம் காரிய வன்மை. அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அடியவர்களுடைய காரியவன்மைனா அவர்களுடைய கைங்கரிய சாமர்த்தியம், அவர்கள் செய்யக்கூடிய அந்த கைங்கரியம் அதில் இருக்கிற அந்த நிஷ்டையை பார்த்தால் அதற்கு என்னால் சொல்லொணாது இக்கடலிடத்தே, அதை எப்படின்னு என்னால் வர்ணிக்க முடியவில்லைன்னு தெரிவிக்கிறார். ராமானுசருடைய அடியவர்கள் சிஷ்யர்கள் அவர்கள் ராமானுசரிடத்துல எவ்வளவு அன்போடு கைங்கரியங்களை செய்கிறார், எவ்வளவு பரிவோடு செய்கிறார்கள் என்ற இந்த விஷயத்தை ஓரளவுக்கு படித்து புரிந்து கொள்ளலாமே தவிர நேரே அப்படி அடியவர்களை பார்த்தால் அவர்கள் செய்கிறத பார்த்து அனுபவிக்க முடியுமே தவிர அதை வாய்விட்டு ஒரு பாசுரமாக சொல்லி இப்படித்தான் இவர்கள் ஸ்ரத்தையோடு செய்கிறார்கள்ங்கிறத என்னால் சொல்லி முடிக்க முடியாது. இது அனுபவத்துல தான் உணர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர அதை பாசுரமாக வடித்து சொல்லுவதற்கு இயலவில்லை என்று தெரிவிக்கிறார். காரிய வன்மை என்னால் சொல்லொணாது
இக்கடலிடத்தே. இக்கடலிடம்னா இந்த கடலோடு கூடியிருக்கிற இந்த பூமியிலே இவர்களுடைய இப்படிப்பட்ட அடியவர்களுடைய வைபவம் பெருமையை என்னால் முழுவதுமாக சொல்லி முடிக்க முடியாது. ஏன்னா இந்த பூமியில பெருமானுக்கு அடியவன் என்று வருவதே துர்லபம். அதை காட்டிலும் பெருமானுடைய அடியவனான ஆச்சாரியர் ராமானுசருக்கு அடியவன் சொல்லி இத்தனை அடியவர்கள் சேர்ந்து ராமானுசருக்கு எல்லா விதமான தொண்டுகளையும் செய்கிறார்கள்னு சொன்னால் இவர்களுடைய குணம் இவர்களுடைய பெருமைகளை நாம் எப்படி வாயாலே கூறி முடிக்க முடியும் என்று தெரிவிக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்துல முடியவில்லை, வைகுந்தத்திற்கு போனாலும் முடியுமான்னு சொன்னால் அது தெரியாது. அங்கு சென்றாலும் முடியாது, இங்கும் முடியாது. ஆக சுவாமி ராமானுசருடைய தொண்டர்களுக்கே இத்தனை பிரபாவம்னு சொன்னால் ராமானுசருக்கு எத்தனை பிரபாவம் அமைந்திருக்கும். மேலே இந்த பாசுரத்தில் அந்த இறுதி வரி காரிய வன்மை என்ப இடத்திலே மற்றொரு பாடம் காரியல் வன்மை என்றும் அமைந்திருப்பதாக பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். கார்னா மேகம், மேகத்தை ஒத்த வன்மை, ஔதாரியம், வள்ளல் தன்மை. எப்படி திருப்பானாழ்வார் தாம் அனுபவித்ததை அடியவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாரோ அந்த வள்ளல் தன்மை ராமானுசருக்கு அப்படியே சொத்தாக கிட்டியது. அந்த ராமானுசருடைய அடியவர்களுக்கு ராமானுசர் தாம் எவ்வளவு வள்ளன்மையோடு அர்த்தங்களை வாரி கொடுத்தாரோ அதே போல அடியவர்களுக்கும் அத்தனை வள்ளன்மை வந்து அவர்களும் பல அடியவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களை பார்த்து இந்த உயர்ந்த அனுபவம், இந்த ஞானம் இதையெல்லாம் பகிர்ந்து கொடுத்து உலகத்தில் எல்லோரையுமே பகவத் விஷயத்துக்கு ஆளாக்குகிறார்கள். இவர்களுடைய இந்த வன்மை மேகத்தை போன்று இன்னார் இணையாருங்கிற வேறுபாடு இல்லாமல் ஆசையுடையோருக்கு அத்தனை பேருக்கும் இந்த உயர்ந்த அர்த்தங்களை எல்லாம் வருஷிக்கிறார்களே, இவர்களுடைய இந்த வள்ளல் தன்மையை ஒரு பாசுரமிட்டு இப்படித்தான் கூற முடியுமா என்றால் கூற முடியாது என்று தெரிவித்து ராமானுசருடைய பிரபாவத்தை இதிலே வெளியிடுகிறார் என்றும் கொள்ளலாம். ஆக பான் பெருமாளுடைய திருவடித் தாமரைகளை தம்முடைய சென்னியாலே எப்போதும் தரித்து கொண்டிருக்கும் சுவாமி ராமானுசருக்கும் ராமானுசரை சார்ந்திருக்கிற அத்தனை அடியவர்களுக்கும் பல்லாண்டு பாடி கைங்கரியங்களை செய்வோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.